ஒரு 4 நாள் இருக்குங்க. 4 நாளா 35 கம்பளி பூச்சி வந்து நான் என் மாடி தோட்டத்துல இருந்து அழிச்சிருக்கேன். அப்படின்னா பாருங்க, அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கும்ல, நான் எவ்வளோ உஷாரா தொட்டிகளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சு சூப்பரா வளர்த்தோம். 35 கம்பளி பூச்சிகள் வந்திருக்கு. அது என்ன பண்ணும், இலையெல்லாம் சாப்பிட்டு 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 பெருசாகி அடுத்ததா அது அந்த மோத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கம்பளி பூச்சியே. அது மோத்துனா எனக்கு தமிழ்ல தெரில, அது ஒரு வகையான பட்டாம்பூச்சி. அது போய் அந்த கூடெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மோத்தா மாறும். அதுக்கு இங்கே இருக்க இலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லா இலையும் செல்லரிச்ச மாதிரி எலும்பு கூடு மாதிரி ஆக்கிடும். அப்புறம் எலும்பு கூடு செடியை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் நான் வந்து சில பூச்சிகளை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தட்டு நிறையா கருவேப்பிலை அறுவடை பண்ணதோடு வெண்டைக்காய், கத்திரிக்காய், குட்டியோண்டு சுரக்காய் ஒன்று, அப்புறமா பீர்க்கங்காய், இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம்.